எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ரெக்கார்ட் நோட்டோட இண்டெக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே இன்சர்ட் டேபிள்ஸ் குரூப் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அந்த குரூப்பில் போயிட்டு நம்ம ஈஸியாக டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரெக்கார்டுக்கு தேவையான எத்தனை டேபிள் வேணுமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 5 ஹெட்டிங்ஸ் தான் வரும். சீரியல் நம்பர், டேட்டு, கண்டென்ட்டு, பேஜ் நம்பர், சைன் போடுறதுக்காக இது. ஓகே, அப்போ நம்ம ஃபுல்லாக 5 ரோஸும் 5 காலம் ஃபுல்லாக ரோ ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ வச்சுட்டு கிளிக் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு டேபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு பேஜுக்கு ஃபுல்லாக தேவையான அந்த டேபிள்ஸை நம்ம பேஜோட லாஸ்ட் இது கட்டத்தில் வச்சுட்டு டேப் கொடுத்தோன்னா அடுத்தடுத்து டேபிள்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்தடுத்து டேபிள்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எத்தனை கட்டங்கள் வேணுமோ அதை நம்ம டேபிள்ஸ் குரூப்பில் போய் செலக்ட் பண்ணி ஒரு பேஜ் ஃபுல்லாக நம்ம டேபிள்ஸ் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேஜுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் வந்து நம்மளுக்கு சீரியல் நம்பர் போடுறதுக்கு இவ்வளோ பெருசாக நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கட்டத்தில் வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இவ்வளோ போதும் நம்மளுக்கு. செகண்டு நம்ம டேட் போடுறதுக்கு டேட்டுக்கும் இவ்வளோ பெரிய கட்டம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் இதையும் நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது சிக்னேச்சருக்கு இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கலாம். இவ்வளோ போதும். நெக்ஸ்ட்டு இது பேஜ் நம்பருக்கான காலம், இதையும் நம்ம கொஞ்சமாக பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது நம்மளுக்கு கண்டென்ட்டு எழுதுறதுக்குரிய காலம். இப்போ நம்ம மேலே ஹெட்டிங் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டு, நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டு, நெக்ஸ்ட்டு டேட்டு கொடுத்து பேஜ் நம்பர், நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர், டீச்சர் சிக்னேச்சர். ஓகே, இப்போ அடிச்சாச்சு. இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் கொடுத்துருவோம். இப்போ சென்டரில் வந்துருச்சா. இப்போ நம்ம மேலே போய் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் கொடுத்து ஹெட்டரில் இண்டெக்ஸ்னு டைப் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி போல்டு பண்ணி பெருசாகி சென்டரில் கொண்டு வந்துடலாம். இவ்வளோதான், இண்டெக்ஸ் ரெடி. ஈஸியாக சிம்பிளாக நம்ம இன்சர்ட்டில் டேபிளில் இருக்கிற டேபிள்ஸ் குரூப்பில் போய் ஈஸியாக டேபிள்ஸ் எடுத்து வச்சு எப்படி ஈஸியாக இண்டெக்ஸ் மேக் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. தேங்க்யூ.